ஒரு பக்கம் இருக்குது பீட்டர் மாமா. அதுல அண்ணா திமுக பத்தி போலீங்கன்னா வயிற்று வலி வந்துடும். அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும். இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற, நன்றி. ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நீயாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு மிக சிறப்பா எழுச்சியா ஒரு பக்கம் இருக்குது பீட்டர் மாமா. அதுல அண்ணா திமுக பத்தி போலீங்கன்னா வயிற்று வலி வந்துடும். அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும். இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற, நன்றி. ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. நீயாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லது செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னைக்கு மிக சிறப்பா எழுச்சியா